இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு சூப்பரான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மற்றவங்க நம்ம வாழ்க்கையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வாழணும்னு வச்சுக்கோங்க. நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட ஃப்ரெண்டு இப்போது ரொம்ப ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க அப்படின்னா நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ நம்ம சும்மா சொன்னால் நீங்கள் இதை ஏற்றுக்க முடியாது. இப்போது அமெரிக்காவில் 2007 2 சயின்டிஸ்ட் 12,000 பேரை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அமெரிக்காவில் அவங்க வாழ்கிற சூழ்நிலையை வச்சு அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஜங்க் சாப்பிட்டு ரொம்ப குண்டாகிறாங்க அப்படின்னா, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நம்மளும் அதே மாதிரி ஜங்க் சாப்பிட்டு வெயிட் போடுறதுக்கு 50% மேலே சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள். நம்மளை சூழ்த்தி இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஜங்க் சாப்பிடக்கூடாது, ஹெல்த்தி இருக்குன்னு ஆசைப்படுவோம். ஆனால் நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஜங்க் சாப்பிட்றாங்க. நாம் என்ன செய்வோம்? நம்ம ஜங்க் சாப்பிட மாட்டோம், ஒரு வெறியாக இருப்போம். ஆனால் அவங்க கூட வெளியே போவோம், வருவோம். அப்போ அவங்க சாப்பிட்றப்ப இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்றோன்னு சொல்லி சாப்பிடுவோம். டேஸ்ட் நாக்கில் ஒட்டிக்கும், அப்படியே பழகிக்குவோம். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்றது மட்டும் இல்லை, கேரக்டர்ஸ், நம்ம ஃபீல் பண்ணுறது, நம்ம நெகட்டிவாக யோசிக்கிறது, பாசிட்டிவாக யோசிக்கிறது, அது மாதிரி நம்மளோட கேரக்டர்ஸ் மற்றவங்கனாலையும் டிஃபைன் பண்ணப்படுது. நம்ம யாரை பார்க்குறோமோ அது மாதிரி மாறுறோம். ஃபுல்லாக கிடையாது, அது கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் கொஞ்சம் பர்சன்டேஜ் அஃபெக்ட் ஆகுது. அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பா எப்படி பாசிட்டிவாக இருக்காங்களோ, இல்லை நெகட்டிவாக இருக்காங்களோ, இல்லை சண்டை போடுறாங்களோ, அதை பார்த்து வளர்கிற குழந்தைங்க அது பெருசாகிறப்போ அவங்க அம்மா அப்பா மாதிரியே பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கெட்ட வார்த்தையை சொல்லுவோம்ல, அது கூட கேட்ட வார்த்தை தான். அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யாரு கூட சேர்றோம், பழகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறது முக்கியம் கிடையாது. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் நல்லவங்களா, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நல்ல கேரக்டர்ஸோடு இருந்தால் தான் பிரச்சனை இல்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஸு நல்லவங்க தான், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லவங்க தான், ஆனால் இந்த கேரக்டர்ஸ்லாம் அவங்ககிட்ட மாற்ற முடியல அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நாமளும் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி நம்ம அவங்க மாதிரியே மாறக்கூட வாய்ப்பு இருக்குது. அமெரிக்காவில் இன்னொரு அந்த ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க, ஒரு ஃப்ரெண்ட் டைவர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்டும் டைவர்ஸ் பண்ணுற கூட பர்சன்டேஜ் ஏறுது. ஏன் அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒய்ஃப் கூட ஹஸ்பண்ட் கூட சண்டை வரும், ஆனால் டைவர்ஸ் பண்ண மாட்டோம். ஆனால் டைவர்ஸ் பண்ணுறது ஒரு மிக கஷ்டமான, மனசுக்கு வலிக்கிறதுமான ஒரு செயல். கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் நம்ம ஃப்ரெண்ட் டைவர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்மளும் டைவர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசை மாற்றிக்கிறோம். ஸோ அதனால் நம்ம கூட பழகிறது கொஞ்சம் பேராக இருந்தாலும் நல்லவங்களாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பழகிறது பெஸ்ட்டு. இல்லைன்னா சிங்கிளாக கூட இருந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெகட்டிவிட்டியான ஆப்போசிட்டான கேரக்டருடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகிறத குறைச்சிக்கோங்க, இல்லை தவிர்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.